கர்த்தர் நல்லவர், பெரியவர், இன்றும் மாறாதவர். அவர் என்றென்றைக்கும் உள்ள தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன், சதா காலங்களிலும் உள்ள தேவன். ஆகவே இன்றைக்கு இந்த நிமிஷம் இந்த நாட்களில் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலை அப்படின்னா கவலைப்படாதீங்க. தேவன் சதா காலங்களிலும் உள்ளவர். ஒவ்வொரு நாளும் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அவருடைய திட்டம் நன்மை என்றும் உங்கள் வாழ்க்கையில் தொலைந்து போகாது. கடந்த லைஃப் டெய்லியில் சங்கீதம் 1 வசனத்தை படித்தோம். திரும்ப அதே வசனத்தை படிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதலாவது பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு படித்தோம். இன்னைக்கு அந்த தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்ற வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். தியானமாக இருக்கிறது அப்படின்னா ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப யோசித்து கொண்டே இருக்கிறது, ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. திங்கிங் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் அண்ட் அகெயின் அபவுட் சம்திங். அதுக்கு பேர் தான் மெடிடேஷன், அதுக்கு பேர் தான் தியானமாக இருக்கிறது. நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஓவர் திங்கராக இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டாலே அது எப்படி ஆகும், எப்படி நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பல காரியங்களை உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி யோசிக்க வேண்டிய காரியமாக கூட இருக்காது, இருந்தாலும் உட்காந்து யோசிப்பாங்க. அதுக்கு பேர் தான் தியானம் செய்கிறதுன்னு அர்த்தம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எப்பாவது ஒரு காயம் ஏற்பட்டுருச்சுன்னா, யாராவது நமக்கு விரோதமாக பேசிட்டாங்கன்னா, யார் இடத்துலையாவது நம்மளுக்கு பகை ஏற்பட்டுருச்சு, கசப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம உட்காந்து அதை யோசிச்சு நம்முடைய சிந்தை, நம்முடைய சரீரம் எல்லாமே பலன் இழந்து போகிறது. ஆனால் வசனம் என்ன சொல்கிறதுனா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் அவருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் என்ன நடந்தாலுமே அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, வசனத்தில் நம்மளை பற்றி என்ன சொல்லியிருக்கு, அதவே நீங்கள் இரவும் பகலும் காலையிலையும் மாலையிலையும் இரவுலையும் நீங்கள் நினச்சிட்டே இருக்கும் பொழுது, தியானம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் தான் பாக்கியவான். ஏனென்றால் அவருடைய வார்த்தையை தியானிக்கிற எந்த மனுஷனுக்கும் தோல்வியோ பலவீனமோ ஏற்பட போகிறதில்ல. தோல்வி மாறி வருகிற சூழ்நிலையெல்லாம் ஜெயமாய் மாறும். பலவீனத்தை போல இருக்கிற எல்லா சூழ்நிலையும் பலனாய் மாறும். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பலவீனத்தில் இருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் காயப்பட்டு இருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கலாம், உங்களுடைய சரீரத்தில் பலன் குன்றி போயிருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு டிசீஸ் நோய் உங்களுக்கு வந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைக்க வேண்டியது, தியானம் செய்ய வேண்டியது உங்களுடைய பலவீனத்தை அல்ல, உங்களுக்கு இருக்கிற சோர்வை கிடையாது, உங்களுக்கு இருக்கிற கவலையை கிடையாது. மாறாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். வார்த்தையில் இருக்கிற மகத்துவத்தை நீங்கள் தியானம் செய்யணும். அந்த வார்த்தையில் இருக்கிற சுகத்தை நீங்கள் தியானம் செய்யணும். இயேசு எவ்வளோ பெரிய சுகம் தருகிற தெய்வம், அவர் எவ்வளோ அற்புதங்களை செய்கிறவர், அவருடைய மகிமை, அவருடைய தன்மை பெரியது அப்படின்றத நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது, தியானம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய வல்லமை உங்களை தொடும். உங்களுடைய எல்லா பலவீனத்திலிருந்தும், காயத்திலிருந்தும், சோர்விலிருந்தும் உங்களை விடுதலை செய்து உங்களை வழி நடத்தும். இன்றைக்கும் அவருடைய வேதத்தில் நீங்கள் தியானமாக இருங்க, அவருடைய வார்த்தையில் தியானமாக இருங்க. வேறு எந்த காரியத்தையும் நீங்கள் திரும்ப யோசிக்க வேணாம். நீங்கள் திரும்ப யோசிக்கணும்னு ஒரு காரியம் இருந்துச்சுன்னா அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையாக இருக்கட்டும், வேதத்தில் காணப்படுகிற வசனமாக இருக்கட்டும். அந்த வசனம், வார்த்தை ஒரு நாளும் உங்களை கைவிடாது. அதனுடைய வல்லமையை நீங்கள் சுவைக்கும்படிக்கு இன்றைக்கும் ஒரு அற்புதத்தின் நாளாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.